இங்கே இந்த பொண்ணு காலையிலேயே சந்தோஷமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறா. நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது எந்திரிச்சு வந்த புருஷன், "ரொம்ப முக்கியம் நியூஸ் பேப்பர என்கிட்ட குடு நான் தான் படிக்கணும்னு" சொல்லி மூஞ்சிய காட்டுறான். இவளும் குடுத்துட்டு உள்ள போயிட்டு அவன் புருஷன்கிட்ட சொல்றா, "நீங்க ஈவினிங் சீக்கிரம் வரீங்களா? நம்ம கொஞ்சம் வெளிய போலான்னு." "அதெல்லாம் முடியாது எனக்கு வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு அவன் கிளம்புறான். "ஏங்க உங்களுக்கு ஆசையா டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன் அதையாவது சாப்பிட்டு போங்கன்னு" சொன்னா, "ஆமா, ஆமா ரொம்ப முக்கியம். நீ பண்றதுக்காகலாம் நான் சாப்பிட்டு போ முடியுமா? நான் போறேன்னு" சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. ரொம்ப சோகமாயிடுறாங்க. அப்புறம் வீட்ல உட்காந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான். எங்க அப்பாவ பகைச்சுட்டு தான் இவர கல்யாணம் பண்ணிட்டு ஓடியாந்தேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா பேசுறதில்ல. அவர் தனியா தான் இருக்காரு. இவரும் போய் எங்க அப்பாகிட்ட பேசி 2 பேரும் சால்வ் ஆவே போமாட்றாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வாஷிங் மிஷின் ஒர்க் ஆவலன்னு அவன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, "அதெல்லாம் பார்க்க முடியாது. உன் வேலைய பாருன்னு" சொல்லி திட்டி விட்டுர்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி, "நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. புடிச்ச மாரி நெறைய விஷயம் சமைச்சு வைன்னோனே, நான் தனியா எப்படிங்க பண்றதுன்னு" கேட்கிறா. "நீ சமைச்சு வைக்கிறேன்னு" சொல்லி மிரட்டுறான். நைட்டு அதே மாரி இவளும் சமைச்சு வைக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, "என்ன நீ பார்க்கறதுக்கு கொஞ்சம் குண்டான மாரி தெரியிறீங்கன்னா" புருஷன் சொல்லிடுறான். ஆமா என் காசுல சாப்பிடுறால்ல குண்டா தான் ஆவான்னோனே இந்த பொண்ணுக்கு ஒரு மாரி ஆயிடுது. தனியா போய் அழுதுகிட்டு இருக்கா. அப்போ ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் புருஷன் சொல்றான், "ஃபோன் அடிக்குது எடுக்க மாட்டியான்னு." இவளும் போய் ஃபோன் அட்டெண்ட் பண்ணா அவங்க அப்பா பேசுறாரு. "ஹேப்பி பர்த்டேம்மான்னு" சொல்லி. இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் போல இருக்கு. இதனால தான் ரொம்ப சோகமா இருந்திருக்கா. "மாப்பிள தாம்மா எனக்கு நேர்ல வந்து பேசினாரு. நாங்க 2 பேரும் சால்வ் ஆயிட்டோம். உனக்கு விஷ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன்." கதவு தொறன்னா அவங்க அப்பா வாசல்ல வந்து நிக்கிறாரு. இவ அழுதுகிட்டு இருக்கா. அவங்க புருஷன் தான் காலைலேருந்து ஃபுல்லா சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பான். வேணும்னே தான் இந்த பொண்ணுகிட்ட மூஞ்சி காமிச்சிருப்பான். இது பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அதுக்கப்புறம் இவளும் அவங்க அப்பா கூடயும், அவங்க புருஷன் கூடயும் சந்தோஷமா பிறந்த நாள கொண்டாடுறா. அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் அவ பேசிட்டு இருந்த அந்த குட்டி பொண்ணு வேற யாரும் கிடையாது. அவங்க வீட்ல இருக்க ஒரு சின்ன கோல்டு ஃபிஷ் தான். அவள ஒரு உருவமா நினைச்சு இவ பேசிட்டு இருந்தா. இப்ப தான் நமக்கு அது கோல்டு ஃபிஷ்ன்னே தெரியுது.